எனக்கு வேணாம் போ. கொஞ்சம் சாப்பிடுறா. புள்ளத்தாச்சிக்காரி வெறும் வயிற்றோட இருக்க கூடாது கண்ணு. குழந்தைக்கு ஆவாதுமா. கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு குழந்தை வேணாம், சாப்பாடு வேணாம் போ. நீ அழாதப்பா. இந்த மோரையாவது குடிச்சிட்டு படுத்துக்கமா. எனக்கு வேணாம் சொல்றல. எனக்கு பெத்தவல்ல ராசாத்தி இல்ல, கொஞ்சம் குடிடா. அத்தை வாங்க தம்பி. அத்தை பேச்சு சந்தோஷமா இருக்கா? இது பாருங்க, இதெல்லாம் எடுத்து அவளை சாப்பிட சொல்லுங்க. அப்பதான் குழந்தை என்ன மாதிரி குழுங்குழுன்னு பிறக்கும். இது மாங்காய், இது குங்குமப்பூ. நம்ம பையன் நல்ல சிவப்பா வளர்ந்து பாருங்க. அப்புறம் இது ஜிலேபி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு லாலா கடை அல்வா வாங்கியிருக்கேன். அப்புறம் அத்தை இது பாருங்க, ஸ்பெஷல் கொலுசு 500 ரூபா. இது அவளை போட்டுக்க சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடிக்க பாக்குறீங்க? இதெல்லாம் இல்லன்னு உங்ககிட்ட அழுதானா? அப்படிலாம் இல்ல பேச்சு. மாசமான பொண்ணுகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட பொருளை கொடுத்தா சுகப்பிரசவம் ஆகும்னு ஆத்தா தான் சொல்லுச்சு. அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியாக்கோ. நீ தொட்டதுனால தானே நான் இன்னைக்கு பட்டுக்கிட்டு முழிக்கிறேன். அதை இதை வாங்கி கொடுத்து என்ன திருப்பி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நான் அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு போய் சேர்ந்துருவேன். இந்த நேரத்தில் அவளை எதுவும் சொல்லாதீங்க. ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டா. அவளை எங்கேயும் வெளியே போகாம வீட்டுல இருக்க சொல்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு குதிக்காம பாத்துங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆகாது பாருங்க. ஏண்டா இத சாப்பிட்டா நெசமாவே குழந்தை கரைஞ்சு போயிருமா? நானே கரைஞ்சிருவேன் எங்க ஆத்தா சொல்லிச்சு. உன் வவுத்துல இருக்க குழந்தை இத்தனுண்டு, தைரியமா பப்பாளிய சாப்பிடு. உன் வவுத்துல இருக்க குழந்தை கரைஞ்சிரும். சாப்பிடு பேச்சு. தைரியமா சாப்பிடு பேச்சு. நாங்க இல்ல. நிற்குமுல்ல, யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க? கொண்டாமா. அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா. தீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா. நிறுத்தியா? ஏய், அப்பி போட வேண்டி. உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடுறத தடுக்காத. நீ சாப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தனமா இருக்க. என்ன சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற பிள்ளை கரைஞ்சிருமையா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம். பப்பாளி திங்க கூடாதுயா. என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி உங்க அரட்டை அவசருக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய். ஒப்பங்க தலையெல்லாம் தூக்கி போட்டு மிச்சு போடுவேன். இல்லங்கடா டேய். அண்ணாச்சே பப்பாளே. ஏய், எங்க இன்னொருக்கா சொல்லு. அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளி? வண்டி எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்டுல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா சுட்டு போடுவா. சுட்டு என்ன சிதப்பு சாப்பிட்டீங்களா? போயிடுறா. இல்ல சாப்பிடல, பப்பாளி பழத்தையா சாப்பிடுங்க. நீங்க மாடா பப்பாளி பழம்.